குமரன்சேரி முருகன் கோவிலில் நடிகர் தாடி பாலாஜி தரிசனம். விஜய் அரசியலில் வெற்றி பெற பிரார்த்தனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள குமரன்சேரி முருகன் கோவிலில் நடிகர் தாடி பாலாஜி சாமி தரிசனம் செய்தார். விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் வெற்றியடைய வேண்டும் என்ற கோரிக்கையோடு முருகனை வழிபட்டார். 2026 தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது நிச்சயமாக விஜய்க்கு வெற்றி தரும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செய்தியாளர் மகேஷ்குமார். சார் இப்படி கொஞ்சம் பாருங்க சார். மகேஷ் அண்ணா ஒரு நிமிஷம் கை ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அண்ணா. அசக்காத தம்பி, அசக்காதப்பா அண்ணா. கை குறுக்கட விடாத அண்ணா. அண்ணா அந்த போன் யாருதாண்ணா? அண்ணா போன் எடுத்தா எல்லோருக்கும் வணக்கம். கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற குமரன்சேரி அப்படின்ற ஊரில் வந்து இந்த குமாரசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பிரதர் என்னை கூப்பிட்டாங்க வர சொல்லி, நீங்கள் அன்னதானம் போடுறோம், நீங்கள் வாங்கினாங்க. முருகர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இங்கே ஒரு மன நிறைவாக இருக்குது. அதாவது எப்படி சிறுவாபுரியா அடுத்த சிறுவாபுரியா இதாயிரன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய வேண்டுதல் இருக்கும். எல்லாருடைய வேண்டுதலும் இவர் முருகர் வந்து சரி பண்ணுறாரு. கல்யாணம் நடக்குதுன்றாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி தமிழக வெற்றிக்கான சுற்றுப்பயணம் வெற்றியாளர்னு சொல்லி நீங்கள் முக்கியமாக வேண்டு வச்சுருக்காங்க ஒரு தகவல் இருக்கலாம். என்னென்னா மெயினாக வந்து தவக தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறன்றதுக்காக இங்கே நான் சாமி இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் போகிற இடத்துலலாம் வந்து மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமாக இருக்குது. இது வந்து 2026 வந்து வெற்றியை தருமா? பாலாஜிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது விஜய் எங்கே இருக்கார் உச்சத்தில்? அவர் கூட்டம் வராமல் இருக்குமா? கூட்டம் வந்தால் வந்துட்டு போட்டோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாறும். டெஃபினட்டாக மாறும். மாற்றம் ஒன்று தேவைன்றாங்க. கண்டிப்பாக மாற்றம் அதாவது கிடைக்கும்.